டெல்லியை நோக்கி பேரணியாக வந்து கொண்டிருக்கும் விவசாயிகளை விரட்டும் வகையில் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. டெல்லியின் 4 புறங்களில் இருந்தும் தடுப்புகளை மீறி விவசாயிகள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்டலாம். ராஜு, ஏற்கனவே விவசாயிகளை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது குறித்த செய்தியை கொடுத்திருந்தீங்க. தற்போதைய நிலை என்ன? மணிமாறன், அதாவது நாம் முதல்ல பார்த்தது வந்துட்டு சம்பு அந்த எல்லை பகுதியில் விவசாயிகள் மீதான அந்த தண்ணீர் புகை குண்டுகள் வந்து வீசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. காரணம் வந்து அவர்கள் வந்து காவல்துறையுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி டெல்லிக்குள் தொடர்ந்து முயன்று செல்வதற்காக தொடர்ந்து தன்னுடைய அந்த பேரணியை வந்து எடுத்து செல்வது முயற்சியில் ஈடுபோது அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவியது. நாம் தற்போது பார்க்கும் இந்த பகுதி வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து டெல்லிக்குள் நுழையும் பிரதான ஒரு சாலையாக காணப்படுகிறது. இங்கேயும் வந்து அதிகப்படியான ஒரு கட்டுப்பாடுகள் காவல்துறையினரால் வந்து போடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை விவசாயிகள் வந்துட்டு அந்த பகுதியை வந்து தாண்டி மேலும் இந்த பகுதியை அடையும் பொழுது அவர்களை வந்து தடுத்து நிறுத்தும் நோக்கில் இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள், குறிப்பாக கனரக வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிகப்படியான காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் வந்து இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல இங்கும் வந்து அவர்கள் வந்து விதிகளை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீதான கண்ணீர் புகை கொண்டு வீசும் நடவடிக்கைகளும் வந்து ஈடுபடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில டெல்லியில் பொறுத்தவரை இந்த அனைத்து முழுமையாக அனைத்து எல்லை பகுதியிலும் வந்து காவல்துறையினோட கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாகவும் அதே போல தொடர்ந்து ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த சாலைகள் வந்து முழுமையாக கண்காணிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் வந்து தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பிடமிருந்து தற்போது ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. காரணம் 144 தடை அமலில் இருக்கின்றது. விவசாயிகள் அந்த பேரணிக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு பட்சத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக சற்று போக்குவரத்து நெரிசல் பல்வேறு பகுதியில் பிரதான சாலைகளில் வந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுவதன் காரணமாகவும் தொடர்ந்து பொதுமக்களும் சற்று அவதிக்குள் இருக்கின்றார்கள். பல்வேறு சவால்களை வந்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏராளமான தடுப்புகளை அமைத்தும் கூட போராடுவதில் விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜு.